மாவட்டத்தின் பேர் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா அதே பேர் கொண்ட ஒரு சின்ன குக்கிராமம் தான் எங்க ஊர். ஆமைன்னு சொல்லுங்க பாக்கல. வெறும் 80 இருந்து 85 வீடுகள் கொண்ட ஒரு சின்ன குக்கிராமத்துல கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டா. என் ஊர்ல சோத்திரம் கிறிஸ்தவ வாசனையே இல்லாத பொழுது, ஆமா சோத்திரம் கிறிஸ்துவின் அன்பே தெரியாத பொழுது, ஆமா சோத்திரம் நான் சொல்லவா, ஆமா நம்ம சண்டே கிளாஸ் மூலமா இது மாதிரி உங்க பாஸ்டர் மாதிரி ஒரு பாஸ்டர் ஒயிட் அண்ட் ஒயிட் ஓடிட்டு வந்து சண்டே கிளாஸ் எடுக்கும் போது அந்த கூட்டத்துல சோத்திரம் நானும் சாக்லேட் வாங்கி சாப்பிட போன என்னையே கர்த்தர் சந்திச்சா. நான் போனது சாக்லேட்டுக்கு, ஆனா அவர் நம்மளே சந்திச்சிருக்காரு இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா சோத்திரம் என்னை சந்தித்தார், என்னை ரட்சித்தார். சோத்திரம் நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது சோத்திரம் ஆமா 1ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் சோத்திரம் ஃபெயில் ஆகாம படிச்சிட்டேன். சோத்திரம் 10ஆம் வகுப்புக்கு வந்த உடனே எல்லாரும் யோசிச்சாங்க, கண்டிப்பா இவன் என்ன செஞ்சிருவான், அல்லேலூயா, எல்லாருடைய எதிர்பார்ப்பு பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம 3 சப்ஜெக்ட் அவுட். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். சோத்திரம் உங்களுக்கே தெரியும் பாருங்க எந்தெந்த சப்ஜெக்ட் போயிருப்பேன்னு. நீங்களும் அதுலதான் போனீங்களா நான் தெரியல. இவ்வளவு தீர்க்க தரிசனமா சொல்றீங்க பாத்தீங்களா. அல்லேலூயா. ஆமா சோத்திரம் இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் அடுத்த 10 வருஷத்துக்கு அட்டெம்ப்ட் போட்டா கூட நம்மளால பாஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நான் போயிட்டு இருந்த சபையில பாஸ்டர் என்னை கூப்பிட்டு சோத்திரம் வேணாடா இப்படி இருந்து ஆகாது அப்படின்னு என்னை கூட்டிட்டு போய் ஒரு டுட்டோரியல் சென்டர்ல சேர்த்து விட்டேன். அந்த அண்ணனுங்கெல்லாம் சேர்ந்து நமக்கு கிளாஸ் எடுத்து அவங்க டயர்ட் ஆயிட்டாங்களே தவிர நான் அசரவே இல்லை. அவங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். அப்போ சோத்திரம் ரொம்ப ஏமாந்த நிலைமையில இருக்கும் பொழுது அப்பவே எங்க சபையில கூட்டுறது, பெருக்கிறது, சோத்திரம் பாய் போடுறது, டேம்பரின் அடிக்கிறது, பேண்ட் அடிக்கிறது, சாரி பாஸ்டர் சோத்திரம் பேண்ட் அடிக்கிறது, பாஸ்டருக்கு சைக்கிள் மிதிக்கிறது, பாஸ்டர் பேக் எடுத்துட்டு போறது, அந்த மாதிரி ஊழியத்தெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு சோத்திரம் இப்படி ஃபெயில் ஆகி நம்ம நிக்கிறோமே, நம்ம சோத்திரம் நிலைமை தான் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் ஒரு வார்த்தை எனக்கு திடீர்னு சோத்திரம் முன்னாடி வந்து நினைச்சு, என்ன தெரியுமா, உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்துகிறேன் என்று. சொல்லுங்க பாக்கலாம். அப்படி இந்த வார்த்தை வந்த உடனே நான் எங்க பாஸ்டர் கிட்ட போய் சொன்னேன், சோத்திரம் இந்த மாதிரி வார்த்தை வருது. நான் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்தவன் சோத்திரம். இன்னும் சொல்லவா, என் ஜாதியில நான் கிறிஸ்தவன் இல்ல. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அந்த வாசனை என்னன்னு தெரியாது, என் ஊருக்கே தெரியாது. இப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு சொல்றீங்களே. அண்ணா எங்க பாஸ்டர் சொன்னாரு, எனக்கு தெரியாது, நீ ஊழியத்துக்கு வந்துதான் ஆகணும். சோத்திரம் நான் சொல்லல, கர்த்தர் அழைக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி சென்னைக்கு போனேன். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். சோத்திரம் தரங்கெட்டு போய் தலைநகருக்கு வர்ற கூட்டமே பெரும் கூட்டம். அல்லேலூயா. அதனால என்னமோ தெரியல, இன்ன வரைக்கும் தலைநகர் சீர்பட்ட பாடே இல்ல. சரியா. சோத்திரம் நானும் சென்னைக்கு வந்து 6 மாசம் 5 கம்பெனில வேலை செஞ்சேன். சோத்திரம் நான் போன கம்பெனில ஒண்ணு சோத்திரம் ஓனர் செத்து விடுவேன் இல்ல. சோத்திரம் அந்த கம்பெனியை திவாலாயிடும். 1 மாசம் 2 வாரம் 3 வாரத்திலே நடந்துச்சு. கடைசியா நான் மனம் திரும்பிட்டேன். உடனே இங்க இருந்து எங்க பாஸ்டருக்கு ஒரு லெட்டர் போட்டு, நான் ஊருக்கு வரலான்னு இருக்கிறேன், இனிமே நான் ஊழியத்துக்கு வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் போட்ட உடனே அவரும் சோத்திரம் வா அப்படின்னார். உடனே சோத்திரம் போனேன். ஊழியத்தை ஒப்பு கொடுத்து எங்க பாஸ்டரோட ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு, நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன் சோத்திரம், நீங்க பின்னாடி என்னுடைய யூடியூப் சேனல்ல போயிட்டு அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னாவே சோத்திரம் என்னுடைய சாட்சிய 1 மணி நேரம் பேசியிருப்பேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப ஊழியத்துக்கு வந்த பின்பு சோத்திரம் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2000 மே மாசம் சோத்திரம் 17ஆம் தேதி நான் முழு நேர ஊழியத்திற்கு என்ன ஒப்பு கொடுத்தேன். அதன் பின்பதாக 2004வது வருஷமோ 2007வது வருஷமோ என்னுடைய தொப்புள் வழியாக சோத்திரம் சீழும் ரத்தமும் வர ஆரம்பித்தது. சோத்திரம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மெலிச்சிட்டே இருப்பேன், என் வயிறு மாத்திரம் பெருத்துக்கிட்டே இருக்கும். சோத்திரம் என்னுடைய எலும்பும் தோலுமா நான் மாறினேன், என் வயிறு மாத்திரம் பெருத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்ப டாக்டர் சொன்னாங்க, சோத்திரம் இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சொல்லி இருக்கிற டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. சரி டாக்டர் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி நம்பி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஒன்னும் சோத்திரம் ஒரு மாத்திரையும் வேலை செய்யவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் காலை
ஆமா, ஒரு 3:30 மணி இருக்கும். 3லிருந்து 3:30 மணி என் தொப்புள் வழியாக ஒரு சின்ன குரு வெடிச்சு சோத்திரம், அதிலிருந்து சீழும் ரத்தம் வர ஆரம்பித்தது. அது சரியான துர்நாற்றம். யாருமே என் பக்கத்துல வர முடியாத அளவுக்கு ஒரு கொடிய துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது. இப்படி திரும்பி படுத்தா சோத்திரம் அப்படியே கட்டி கட்டியா சீழு தொப்புள் வழியாக வரும். இப்படி திரும்பி படுத்தாலும் வரும். நின்றா அப்படியே சோத்திரம் கொப்பளிச்சிட்டு வெளியே வர்ற மாதிரி வரும். மிகுந்த ஒரு வேதனை. யாருக்கு முன்னாடி நிற்க முடியாது, யாரும் ஏன் முன்னாடி நிற்க முடியாது. அவ்வளவு சோத்திரம் தொரி அந்த துர்நாற்றத்துல இருந்த பொழுது சோத்திரம் உலகம் என்ன பார்த்து அவ்வளவுதான், இவன் கதை முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. பிசாசு என்ன பார்த்து ஊழியமா செய்யற முடிஞ்சது அப்படின்னு அவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறான். ஆண்டவர் மட்டும் அமைதியா தான் இருந்தார். இருக்கீங்களா? அவர் எப்பவுமே அமைதியா இருக்கிறார்னா அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். இந்த கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, அவருக்கு. சரியா? அப்போ சோத்திரம்